ரெடி. நல்லா ஃபஜ்ஜியாக கிரிங்கிள் டாப்போட ரெஸ்டாரண்ட் லெவல் ப்ரௌனி ரெடி ஆகிருக்கு. ப்ரௌனியில் மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்தீங்கன்னா பட்டரும் சாக்லேட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்படி மெல்ட் ஆகிருக்கும். இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். பண்ணும் போதே நம்ம பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பீட் பண்ணி bloody sweet. சுடுதுமா மணி 3 பண்ணுற இதில் மணி 3 ஆயிடுச்சு. 3 மணி கேட்டுருந்தாலும் ப்ரௌனி சாப்பிட்ற உட்காந்து நீ 50 ரெசிபி சேலஞ்ச். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஜ்ஜியான ப்ரௌனி பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு நியூ இயரில் வந்து கேக் சாப்பிட்டு கேக் பண்ணி உங்களுக்கு போர் அடிச்சிருப்போம். இன்றைக்கி இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நியூ இயருக்கு நல்லாயிருக்கும். ப்ரௌனிக்கான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம் வாங்க. டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட் ஃபார் டாப்பிங்ஸ், சாக்கோ சிப்ஸ் ஃபார் டாப்பிங்ஸ், காஃபி பவுடர், பட்டர், கோகோ பவுடர், ப்ரௌன் சுகர், மைதா, சுகர், 4 eggs, vanilla essence, பேக்கிங் பவுடர். வாங்க பண்ணலாம். ப்ரௌனியில் மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதுவே எனக்கு இப்போ தான் தெரியும். நீங்களும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்குறேன். நாங்களும் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறோம். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். 250 grams ஆஃப் டார்க் சாக்லேட், அதை எடுத்து போட்டுக்கணும். உடைக்கிறேன்டா. இதில் 250 grams ஆஃப் டார்க் சாக்லேட் எடுத்துருக்கோம். இதில் 150 grams ஆஃப் பட்டர் நம்ம ஆட் பண்ணுறோம். போதும் அது. இதில் 250 grams ஆஃப் டார்க் சாக்லேட் இருக்குது, 150 grams ஆஃப் பட்டர் இருக்குது. இதை வந்து மெல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு 2 ways இருக்குது. ஒன்று வந்து மைக்ரோவனில் 1 minute ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டபுள் பாயிலிங் மெத்தட் இருக்குது. அது மூலிமா நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் மைக்ரோவனில் 1 minute மெல்ட் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ 30 seconds நம்ம ஹீட் பண்ணியிருக்கோம். ஹீட் பண்ணக்கப்புறம் பட்டரும் டார்க் சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிருக்கும். அதை நம்ம எடுத்து நல்லா கலரிட்டு திருப்பி 30 secondsக்கு அப்புறம் நல்லா மெல்ட் ஆகும். அதை நம்ம ஃபுல்லாக ஸ்டில் பண்ணுவோம். ஓகேங்க, செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வாங்க பார்க்கலாம். 30 secondsக்கு மெல்ட் ஆகிருக்கு லைட்டாக. இப்போ இது நம்ம ஸ்டில் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா நம்ம பட்டரை இருந்த பட்டரை இந்த சாக்லேட்டில் ஸ்டில் பண்ணிடுறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர் வந்து நல்லா கலந்துருக்கும். உங்களுக்கு ஆக்சுவலாக பட்டரும் சாக்லேட்டும் நல்லா கலர்றதுக்காக தான் இந்த நம்ம 30 secondsல ஸ்டாப் பண்ணி எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே வந்து பட்டர் வந்து கலந்துட்டுருக்கும். இப்போ another 30 secondsல ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிருக்கும். ரெண்டு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்தீங்கன்னா பட்டரும் சாக்லேட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்படி மெல்ட் ஆகிருக்கும். இந்த மெல்ட்டிங் பாயிண்ட் உங்களுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 80 grams ஆஃப் கொக்கோ பவுடரை வந்து இதில் ஆட் பண்ண போகிறீங்க. இதில் 80 grams ஆஃப் கொக்கோ பவுடரை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி கலக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். இன்னும் நல்லா கொக்கோ பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா டார்க் சாக்லேட் ப்ளஸ் பட்டர் ப்ளஸ் கொக்கோ பவுடர் 80 grams. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 250 grams ஆஃப் டார்க் சாக்லேட், 150 grams ஆஃப் பட்டர் ப்ளஸ் 80 grams ஆஃப் கொக்கோ பவுடர். இந்த பவுடர் ஆட் பண்ணி நம்ம நல்லா ஸ்டில் பண்ணுறோம், கலக்கிறோம்.
டார்க் சாக்கோ வந்து நம்ம கலந்ததுக்கப்புறம் டார்க் சாக்லேட் கொக்கோ பவுடர் பட்டரை கலந்ததை நம்ம தனியாக வச்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து நம்ம 4 முட்டை எடுத்து இன்னொரு பவுலில் போடணும். நாலு முட்டை நம்ம ஆட் பண்ணிட்டோம். 4 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறோம். 150 கிராம்ஸ் ஆஃப் ப்ரௌன் சுகர். அது கூட பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறோம். ஒயிட் சுகர் நாங்கள் அரைச்சிக்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா 180 கிராம்ஸ் ஆஃப் ஒயிட் சுகர். இப்போ இதில் வெனிலா எசன்ஸ் ஊற்ற போகிறோம். இதில் 13 கிராம்ஸ் ஆஃப் வெனிலா எசன்ஸ். இதை நீங்கள் அது மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கப் இது பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட். மைதா 130 கிராம்ஸ். இப்போ இதெல்லாமே போட்டாச்சு. இதை நம்ம நல்லா கலர் பீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை நல்லா உங்கள்கிட்ட பீட் இருந்துச்சுன்னா நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபார்மேஷன் இருக்குது. இந்த கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம சாக்லேட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். பண்ணும் போதே நம்ம பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பீட் பண்ணி இதை ஆட் பண்ணணும். ரொம்ப முக்கியம் இதுதான். பீட் பண்ணி ஆட் பண்ணணும். பிளடி ஸ்வீட். மைக்ரோவனை 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ண போகிறோம். ட்ரே எடுத்துகிட்டு சுற்றி பட்டர் தடவிடுங்க. பட்டர் பேப்பர் எடுத்துகிட்டு சுற்றி வச்சுருங்க. பேப்பர் வச்சதுக்கப்புறமா லைட்டாக பட்டர் தடவிக்கோங்க. சைடில் தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ண வேண்டியதான். கிரிங்கிள் டாப்பிங்ஸ் வர்றதுக்காக இப்போ நம்ம இதை ஆட் பண்ணக்கப்புறமா இதில் வச்சதுக்கப்புறமா இதில் எப்படி பண்ணணும். நல்லா எண்டு வரைக்கும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஓகே. இப்போது ஃபுல்லாக இது பண்ணால் போதும் வந்துடும். இப்போ நம்ம டாப்பிங்ஸ் ஆட் பண்ணுறோம். மில்க் சாக்லேட்டை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுத்து சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ண போகிறோம். சிப்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம்.
ஓகேங்களா? ஹீட் பண்ணதில் ஓப்பன் பண்ணி 25 மினிட்ஸ் நம்ம லோ ரேக்கில் வைக்க போகிறோம். இப்போ லோ ரேக்கில் வச்சுருக்கோம். 25 மினிட்ஸ் க்ளோஸ் அப். லோ ரேக்கில் ப்ரீ ஹீட் பண்ணதில் 25 மினிட்ஸ் நம்ம வைக்க போகிறோம். ஸ்டார்ட். கம்ப்ளீட் ஆகிடுச்சு, வாங்க பார்க்கலாம். வாவ் அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஃபட்ஜி கேக் சுடுதுமா. நல்லா கிரிங்கிள் டாப்போட ஃபஜ்ஜியா ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. வாங்க பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி ரிவ்யூ சொல்லலாம். நடுவில் ஆஃபில் இதானம்மா. ஹீட் பண்ணனால நமக்கு நல்லா பீசஸ் கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரெடி. நல்லா ஃபஜ்ஜியாக கிரிங்கிள் டாப்போட ரெஸ்டாரண்ட் லெவல் ப்ரௌனி ரெடி ஆகிருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லலாம் வாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டாப்பிங்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அது உங்களோட ஓன் டாப்பிங்ஸ். இப்போ நான் வந்து பாதாம், ஆஸ்லே அண்ட் சாக்கோ சிப்ஸ். நீங்கள் உங்களோட ஓன் டாப்பிங்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் யுவர் டேஸ்ட். பாதாம் டாப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சாக்கோ சிப்ஸ் டாப்பிங்ஸ் ஆட் பண்ணுறோம். ஓகே, இது வந்து ப்ரௌன் சாக்கோ சிப்ஸ். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? வேற லெவலில் வந்துருக்கு. ரெஸ்டாரண்ட் லெவல் டேஸ்ட் வந்துருக்கு. நல்லா ஃபஜ்ஜியாக சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு 10 out of 10 பிகாஸ் சூப்பராக வந்திருக்கு. கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் கிரிங்கிள் டாப்போட ஃபஜ்ஜியாக சூப்பராக வேறு லெவலில் உங்களுக்கு வந்து ப்ரௌனி ரெடி ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நியூ இயருக்கு டிஃப்ரெண்ட்டாக சொன்ன மாதிரியே கேக்குக்கு பதிலாக ப்ரௌனி ட்ரை பண்ணி பாருங்கள். இட் ரியலி ஒர்க்ஸ். சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் கொடுங்க. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஆமாம், எப்படி இது டேஸ்ட் பார்த்து சொல்லு. நல்லா இருக்குதுண்ணா பேசலாம் சொல்லு, பரவாயில்ல. நல்லா இருக்குதுன்னா என்ன டேஸ்ட் ஆகுதா? என்னது இது? கேக்கா? ப்ரௌனி. இது ப்ரௌனி தெரியாது. அதான் இது டிஃப்ரெண்ட்டாக இதில் கேக்கோட வேறு மாதிரி தான் இது. அப்போ இது வேறன்னு ஒத்துக்கிறல்ல. இப்போ இது ப்ரௌனி நல்லா இருக்குதுல்ல? ஜோராகுதா? 3 மணிக்கு எழுப்பி கேட்டாலும் மணி 3 ஆகுது. பண்ணுற இதில் மணி 3 ஆயிடுச்சு. 3 மணி கேட்டிருந்தாலும் ப்ரௌனி சாப்பிட்ற உட்காந்து நீனு. கொழுப்புக்கு சுகர் எவ்வளோ இருக்குது? ரொம்ப இல்லை. 600 தானே இருந்துச்சு போன வாட்டி. இப்போ நார்மல் ஆயிடுச்சா? எவ்வளோ? 400 300? சுகரை வச்சுன்னு நீ ப்ரௌனி தொண்ணுங்கிற. அந்த அளவுக்கு நல்லா இருக்குதா உனக்கு ப்ரௌனி? ஜோராகுதா? ஓஹோ, போடு சிரிப்பா பாரு. போடு, வாயில போடு. அவ்வளோதான், போ, சுகர் போச்சு. ப்ரௌனிக்கு ஐஸ்கிரீம் இல்லைன்னா எப்படி? ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கோகோனட் ஐஸ்கிரீமை யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம். இதோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருப்போம், நீங்கள் போய் பாருங்கள். சூப்பராக இருக்குது ஐஸ்கிரீம். ஆல்ரெடி 10 out of 10.
அது கூட வந்து ப்ரௌனி 10/10. ரெண்டு காம்பினேஷனும் வேறு லெவலில் இருக்குது. என்னோடய ஃபேவரட் காம்போ. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பை.